வெல்கம் பேக் டு மை சேனல். ரோஹிணி வந்து திருட்டு நகை வாங்கின விஷயம் வந்து குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிடுது. ஸோ நகை விஷயத்தை வச்சு முத்து வந்து ரோஹிணிட்டு வந்து கேள்வி கேட்குறான். அதனால விஜயா வந்து அவமானத்தில் வந்து நிற்கிறாங்க. என்னதான் நடந்துச்சு அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. எபிசோட் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா சிந்தாமணியோட பர்த்டே செலிப்ரேஷனில் விஜயா வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அப்போ நகைக்கடை ஃபேமிலியில் சேர்ந்த ஒரு பொண்ணு வராங்க. அவங்கள்ட்ட வந்து சிந்தாமணி விஜயா வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. அப்போ விஜயா கழுத்தில் போட்டிருக்க நகையை பார்த்த உடனே அந்த பொண்ணு வந்து இது என்னோட நகை மாதிரியே இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நான் வாக்கிங் போகும்போது ஒருத்தர் வந்து இதை திருடிட்டு போயிட்டான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே விஜயா என்ன சொல்கிறாங்கன்னா அப்படி இருக்காது, இது என்னோட மருமகை எனக்கு வாங்கி கொடுத்த நகை அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அந்த லேடி என்ன சொல்கிறாங்கன்னா என்னோட ஹஸ்பண்ட் நேமும் என்னோட நேமும் அந்த நகைக்கு பின்னாடி வந்து இருக்கும், அந்த நகையில் ஒரு ஸ்டோன் கூட இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே அதை பார்க்க சொல்லி சிந்தாமணி சொல்கிறாங்க. அப்போ விஜயா வந்து என்ன சந்தேகப்படுறீங்களா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இல்லை மாஸ்டர், பிரச்சனைன்னு வந்துட்டு அதை வந்து தீர்த்து வைக்கிறது தான் சரி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அதில் வந்து செக் பண்ணி பார்த்தா அந்த லேடி சொன்ன மாதிரியே அவங்களோட இனிஷியலும் அவங்க ஹஸ்பண்டோட இனிஷியலும் வந்து இருக்குது. இதனால விஜயா வந்து ரொம்ப அவமானப்படுறாங்க. அப்போ அந்த லேடி என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் திருட்டு ஃபேமிலியை சேர்ந்தவங்களா, எங்கிட்ட இருந்து திருடுனது திருடன் இல்லை திருடி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உங்கள் மருமக ஒரு திருடி, நான் போலீஸ்க்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கு சிந்தாமணி என்ன சொல்கிறாங்கன்னா என்னோட பர்த்டே அன்னைக்கு போலீஸ் எல்லாமே வர வேண்டாம் மாஸ்டர், நீங்கள் அந்த நகையை கொடுத்துருங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. விஜயாவும் வேறு வழி இல்லாமல் நகையை கொடுத்துட்டு அங்கேருந்து கோவமா வீட்டுக்கு வராங்க. இந்த மாதிரி விஜயா வந்து வீட்டுக்குள்ளே கோவமா வந்து உட்காந்துருக்காங்க. அப்போன்னு பார்த்து மனோஜும் ரோஹிணி வீட்டுக்குள்ள வராங்க. அப்போ ரோஹிணி வாங்கின சாரியை வந்து விஜயாட்ட வந்து கொடுக்குறாங்க. உங்களுக்காக ஆன்லைனில் இது வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு வந்து சொல்கிறா. அதுக்கு விஜயா இந்த சாரியை எந்த கடையில் திருடுன அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அந்த சாரியை வச்சு விஜயா வந்து ரோஹிணி வந்து அடிக்கிறாங்க. என்ன நடந்துச்சுன்னே தெரியாமல் மனோஜ் வந்து திணறிட்டு இருக்கும்போது டோட்டல் ஃபேமிலியுமே அங்கே வந்துடுறாங்க. அப்போ விஜய் என்ன சொல்கிறாங்கன்னா இவ அன்னைக்கு வாங்கிட்டு வந்த நகை திருட்டு நகை, ஃபங்க்ஷனுக்கு போன இடத்துல ஒரு பொம்பளை வந்து சொல்லி என்னை அவமானப்படுத்திட்டா அப்படின்னு சொன்ன உடனே ரோஹிணி வந்து ஷாக்கிங்கில் இருக்காங்க. அப்போ அந்த சிட்டி நம்மளை ஏமாத்திட்டானா அப்படின்னு ரோஹிணி யோசிச்சுட்டு இருக்கும்போதே அந்த நகையை யார்ட்டு வாங்கினீங்க அப்படின்னு வந்து முத்து கேட்குறான். அதுக்கு ரோஹிணி என்ன சொல்கிறாங்கன்னா நான் நகை வாங்கினவிட்ட பணத்தை வாங்கிட்டு வரேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கு விஜய் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த நகை வாங்கினதுக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு நீ வாங்கியிருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த 1 லட்சம் ரூபாய் வந்து எனக்கு வந்து சேரணும், உன்னால நான் பட்ட அவமானத்துக்கு நஷ்ட ஈடு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி விஜய் சொன்ன உடனே ரோஹிணி வந்து ஷாக் ஆகிறாங்க. இப்படி தான் இன்னைக்கு வந்து எபிசோட் வந்து முடிஞ்சிருக்கு. ரோஹிணி வந்து சிட்டியை நம்பி அந்த நகையை வாங்கினா, ஆனால் சிட்டி வந்து செம்ம தெல்லாலங்கடி வேலையை பண்ணிட்டு ரோஹிணியை ஏமாத்திருக்கான். இந்த மாதிரி எதையா ஒன்று வாங்கி கொடுத்து விஜயா வந்து கரெக்ட் பண்ணலான்னு ரோஹிணி எவ்வளவோ ட்ரை பண்ணுறான். ஆனால் ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது. எல்லாத்துலேயுமே மாட்டிக்கிறான். ஒவ்வொன்றா வந்து ட்ரை பண்ணிட்டு தான் இருக்க ரோஹிணி. பட் எதுலையுமே வந்து விஜயா வந்து சிக்கவே மாட்டேன்றாங்க. ரோஹிணி என்ன நியூ பிளான் போட்டு விஜயா வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க அப்படின்றத இனி வர எபிசோட்ல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் வித் மீ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹேவ் அ கிரேட் டே.